வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங் சாப்டர் தான் அது. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருந்தால் இந்த சாப்டர் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்ஸ் வரப்போகுது, யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் அடுத்து வரப்போகிற வீடியோஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோவாக போட போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங்கில் பேசிக் கான்செப்ட்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ தான் நம்மளால் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் போட்டால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகே, சில நேரங்களில் நீங்கள் கடைக்கு போகும்போது ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலையே நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வர முடியும். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், ஏபிசி அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம். இந்த கடைக்கு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அந்த கடையிலேயே உங்களால் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் வாங்க முடியும், டாய்ஸ் ஐட்டம்ஸ் தேவைப்பட்டால் வாங்க முடியும், பியூட்டி ப்ராடக்ட்ஸ், ஃபுட்வேர். என்ன அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான், ஒரு பிளேஸில் தான் அவங்க இருக்காங்க. ஆனால் அந்த கடையவே அவங்க டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, டிபார்ட்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒரு டிவிஷனில் அவங்க ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸை சேல் பண்ணுறாங்க, இன்னொரு டிவிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க டாய்ஸ் ப்ராடக்டில் சேல் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது இப்போ மீனிங்கில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அண்டர் த சேம் ரூஃப் ஆர் ஃப்ரம் த சேம் ப்ரிமைசஸ். இதெல்லாம் வேறு வேறு கடை கிடையாது, வேறு வேறு இடத்துல வந்து செயல்படலை. ஒரே இடத்துல சேம் ரூஃப், ஒரே இடத்துல என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. ஓகே, இப்படி சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்த உதாரணத்தில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருந்தது இல்லையா. சமயத்தில் பார்த்திங்கன்னா தொடர்பு இருக்கும். அதே பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் கிளாத்ஸ், அதாவது இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணாத கிளாத்ஸ் விற்கலாம், அது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி அதையே ரெடிமேட் என்ன பண்ணுவாங்க, ரெடிமேடாகவும் விற்பாங்க. ஓகே, அதே மாதிரி அதே டிவிஷனில் டெய்லரிங்கும் இருக்கலாம். ஓகே, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய டிபார்ட்மெண்ட்ஸும் நமக்கு இருக்கலாம். அதுதான் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் மீனிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன் ஆர்கனைசேஷன் மே ப்ரொடியூஸ் ஆர் பை, இந்த மாதிரி இவங்க சேல் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க உற்பத்தி பண்ணுற ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை வாங்கி விற்கிற ப்ராடக்டாகவும் இருக்கலாம். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் லைனில். ஓகே, அவங்க தயாரித்தும் விற்கலாம், இல்லை வெளியில் வாங்கியும் விற்கலாம். அண்ட் செல் செவரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவங்க விற்கலாம், அது அவங்களோட ப்ராடக்ட் இல்லை வெளியிலேருந்து வர்ற ப்ராடக்ட். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீசஸாகவும் இருக்கலாம். எதெல்லாம் சர்வீசஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லையே பார்த்தீங்கன்னா மெடிக்கல், அதாவது வந்து மெடிசின்ஸ் எல்லாம் விற்கிற அதே இது வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லையே இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீசஸில் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நமக்கு ஸ்கேனிங், லேப், அந்த வசதியெல்லாம் தனியாக இருக்கலாம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ஆனால் அதே ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது. அப்போ டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் போகிறீங்க அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை சர்வீசஸாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரே இடத்துலையே எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், பை பண்ண முடியும், வாங்கிட்டு வர முடியும். அப்படின்றது தான் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஓவராலாக அவங்களோட பிஸ்னஸ் ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தனித்தனியாக டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம இந்த டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் சாப்டர்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதுக்காக டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸோட மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிக்காமல் கண்டுபிடிக்கும் போது அந்த அவங்களோட இது எல்லாமே அவங்களோட பிஸ்னஸ் தான். ஹோல் பிஸ்னஸுக்கும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன அப்படின்றத அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன ப்ராஃபிட் வந்தது,
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன லாஸ் கிடச்சிது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டை இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ண முடியும். ஓகே, யார் வந்து ரொம்ப நல்லாவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் பிஸ்னஸில் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்குது, அந்த மாதிரியான கம்பேரிசன் பண்ண முடியும் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஓகே, அப்போ எந்த டிபார்ட்மெண்ட் எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணுது, எந்த டிபார்ட்மெண்ட் கம்மியாக வந்து இருக்குது அப்படின்னு ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து என்ன பண்ண முடியும், ரெக்டிஃபை பண்ண முடியும். காஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாகுது, ஏன் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் லாஸ் இருக்குது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதுக்குரிய ரெமடியல் மெஷர்ஸ் வந்து பண்ண முடியும், ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க முடியும், கம்பேரிசன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பாசிபிள். அதே மாதிரி இந்த மாதிரி கம்பேர் பண்ணி என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சு அதை என்ன பண்ண முடியும், அவங்க ரெக்டிஃபை பண்ண முடியும், ரெமடியல் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆர் டைவர்சிஃபிகேஷன். ஸோ எதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அந்த பிஸ்னஸ் அவங்க இன்னுமே எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ண முடியும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸோட பாலிசியும் அவங்க என்ன பண்ண முடியும், ஃபார்முலேஷன் பண்ண முடியும். இதெல்லாம் தான் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய காரணங்கள். ஓகே, இப்போ நீங்கள் இந்த டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்க்கு மொத்தமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்த விஷயம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தனித்தனியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, இப்போ ரெடிமேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ட்ரேடிங் அக்கௌண்ட், தனியாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அந்த மாதிரியும் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்ஸில் ஒரே டைம்லேயே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம செப்பரேட்டாக காலம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெடிமேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், டாய்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், கோல்டு கவரிங் இருக்குது இல்லையா அதோட இதுக்கு தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டிஃப்ரெண்ட் காலம்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, நம்ம இனிமேல் இப்போ ப்ராப்ளம் போட்டு பார்க்கும்போது இந்த மெத்தடில் தான் போட போகிறோம். தனித்தனியாக ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரே அக்கௌண்ட்டில் செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், காலம் ஓப்பன் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, இது நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் போடுவோம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்து எழுதுவோம் இல்லையா. உங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸோட மீனிங் தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு முறை. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பென்சஸ் எதுக்காக வந்து இன்கர் பண்ணோம் அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் அதுதான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இப்போ இங்கே டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகிடுச்சு அப்படின்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், எதுக்காக எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக அந்த செலவு அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு சேலரி ஆஃப் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இவ்வளோ தான் கொடுத்தோம் அப்படின்றது நமக்கு தெரியுது அப்படின்னா அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. டாய்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி கொடுத்துருக்கோம், ஸோ ஐடென்டிஃபை பண்ண முடியுது, அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது இருக்குது. இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அவங்களோட பிஸ்னஸ்க்காக தான் அவங்க செலவு பண்ணுறாங்க, ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால நம்ம இதை
இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் கூட நம்ம அப்போ எப்படி பிரித்து போடுறது, எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறது? ஓகே, நம்மளால் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியலன்னா நம்மளுக்கு கரெக்டான ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் கூட 2 விதமான எக்ஸ்பென்சஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் which cannot be apportioned. ஓகே, நம்மளால் பிரிக்க முடியாத எக்ஸ்பென்சஸ்னு இருக்குது. அண்ட் எக்ஸ்பென்சஸ் which can be apportioned. ஓகே, 2 டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியும் ஈஸியாக. which cannot be apportioned அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கும் இல்லையா? எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிபென்ச்சருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். இன்கம் டேக்ஸ் வந்து பிஸ்னஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தமாக செலவு பண்ணுவோம். லீகல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் அப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஓகே, ஸோ சில எக்ஸ்பென்சஸை நம்மளால் ஒரு சில அடிப்படையில் பிரிக்க முடியும். ஸோ விச் கேனாட் பி அப்போர்ஷன்ட் அப்படின்றது நீங்கள் எந்த அடிப்படையிலையுமே பிரிக்க முடியாதது. எக்ஸாம்பிளுக்கு மறுபடி சொல்கிறேன் நான், லீகல் எக்ஸ்பென்சஸ், இன்கம் டேக்ஸ், டிவிடெண்ட் பெய்டு, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்னா எக்ஸ்பென்சஸ் விச் கேனாட் பி அப்போர்ஷன்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோதான்னு கண்டிப்பாக பிரிக்கவே முடியாது. அடுத்து எதை பிரிக்கலாம், ஒரு சில அடிப்படைகள் அப்படின்றது இதுதான் நீங்கள் அக்கௌண்ட்ஸில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த எப்படி அப்போர்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற அந்த அடிப்படை உங்களுக்கு 2 மார்க் கொஷின்லேயே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பிரிப்போன்றது 5 மார்க் கொஷின்ஸ்லேயும் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஓகேவா? அப்போ இந்த போர்ஷனை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எக்ஸ்பென்சஸை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த எக்ஸ்பென்சஸை எந்தெந்த அடிப்படையில், இதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் விச் கேன் பி அப்போர்ஷன்டு, ஏதோ ஒரு அடிப்படையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரிக்க முடியும். ஓகே, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் ஒரு சில எக்ஸ்பென்சஸை ஒரு சில அடிப்படைகள் மூலமாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன எக்ஸ்பென்சஸை என்ன அடிப்படையில் நம்ம பிரித்து போடலாம் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் எக்ஸ்பென்சஸ் லைக் சேல்ஸ்மேன் கமிஷன். ஓகே, அடுத்து சேல்ஸ்மேன் சேலரி, அட்வர்டைசிங், பேட் டெப்ட், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, இதெல்லாம் ரிலேட்டட் டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதை நம்ம எந்த அடிப்படையில் பிரிக்கலாம்னா சேல்ஸ் ரேஷியோவோட அடிப்படையில் பிரிக்கலாம். அதாவது டேர்ன் ஓவர் ரேஷியோ, சேல்ஸ் ரேஷியோவை நம்ம என்ன சொல்லுவோம், டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த அடிப்படையில் பிரிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது, எல்லாமே செல்லிங் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ், அதனால் சேல்ஸ் அடிப்படையில் நம்ம பிரிக்கிறோம். அந்த சேல்ஸ் உங்களுக்கு வால்யூமாகவும் கொடுத்துருக்கலாம், அதாவது குவான்டிட்டியும் கொடுத்துருக்கலாம், இல்லை அதோட வேல்யூவும் கொடுத்துருக்கலாம். ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள், ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், repairs to buildings, maintenance of premises, building insurance, building depreciation, etc. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்டிங் ரிலேட்டடாக வருது. அப்போ ஒரு பில்டிங்கில் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ஃப்ளோர் ஏரியாவை ஆக்குப்பை பண்ணியிருக்கு, எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, அந்த அடிப்படையில் இதெல்லாம் நம்ம பிரிக்க முடியும். பில்டிங்க்கு கொடுக்கக்கூடிய வாடகை, ஸோ ஓரளவு நம்மளால் அதை ரிலேட் பண்ண முடியுது, ஒரு பேசிஸ் கொடுக்க முடியுது. பார்த்தீங்களா? அப்போது பில்டிங்கோட ரிப்பேருன்றது மொத்தமாக காமனாக பிஸ்னஸ்க்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பில்டிங்கில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸ்பென்சஸை பிரிக்க முடியும். அடுத்து பாருங்கள், டெப்ரிசியேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், ஃபர்னிச்சர், ஃபிக்சர், மெஷினரி, ஃபிக்ஸட் அசெட்ஸ்லேயே இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் இல்லையா? அதே மாதிரி ரிப்பேர் ஆன் அசெட்ஸு, ஒரு அசெட்ஸுக்கு நம்ம செய்யக்கூடிய ரிப்பேர்ஸ் அண்ட் அதுக்குரிய டெப்ரிசியேஷன், இதெல்லாம் நம்ம எந்த அடிப்படையில் பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் ஈச் அசெட் பொசஸ்டு பை டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த அசெட்ஸ் எவ்வளோ அதோட வேல்யூ இருக்கோ அந்த அடிப்படையில் நம்ம டெப்ரிசியேஷனை பிரிக்கணும். ஓகே, வேல்யூ ஆஃப் அசெட், அசட்டோட டெப்ரிசியேஷனை அசட்டோட வேல்யூவோட ரேஷியோவில் நம்ம பிரிக்கணும். அடுத்து இன்னுமே எக்ஸ்பென்சஸ் இருக்குது, நான் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். லைட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் லைட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த லைட் பாயிண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த அடிப்படையில் பிரிக்கலாம்னா ஃப்ளோர் ஏரியா, அந்த பேசிஸில் நம்ம பிரிக்கலான்னு சொல்கிறாங்க.
அடுத்து பவர். என்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பவர். இந்த பவரை வந்து எப்படி நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஆஸ் பர் மீட்டர். ஸோ நம்ம மீட்டரில் பார்ப்போம் இல்லையா எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு அப்படின்றது, அந்த மாதிரியும் நம்ம அந்த அடிப்படையில் பிரிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மெஷின்ஸோட ஹார்ஸ் பவர் இல்லை அதோட ஒர்க்கிங் டைம் ஆஃப் த மெஷின் இருக்கும் இல்லையா, அந்த அடிப்படையில் பிரிக்கலாம். ஓகே, ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அடிப்படையில் பவரை பிரிக்கணும். கேரேஜ் இன்வேர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் வேல்யூவோட அடிப்படையில் பிரிக்கணும். கேரேஜ் அவுட்வேர்டு வந்து சேல்ஸ், கேரேஜ் இன்வேர்டு பர்ச்சேஸ் வேல்யூ அடிப்படையில் பிரிக்கணும். அடுத்த எக்ஸ்பென்சஸ் ஒர்க்மென்ஸ் அமெனிட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ். வேலை செய்கிறவங்களோட வெல்ஃபேருக்காக ஆகக்கூடிய செலவுகளை என்ன பேசிஸில் பிரிக்கணும் அப்படின்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் ஈச் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறாங்களோ அந்த பேசிஸில் இந்த வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்கள் ஒர்க்மென் காம்பன்சேஷன். இந்த ஒர்க்மென் காம்பன்சேஷன், இன்சூரன்ஸ், இஎஸ்ஐ, பிஎஃப் இதெல்லாம் எந்த அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட். ஏன்னா இந்த இஎஸ்ஐ, பிஎஃப் அப்படின்றதெல்லாம் வேஜஸ் அடிப்படையில் பே பண்ணுறது இல்லையா, ஸோ அந்த வேஜஸோட அடிப்படையில் இந்த எக்ஸ்பென்சஸை பிரித்து கொடுக்கணும். ஒருவேளை வேஜஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பேசிஸில் பிரித்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த எக்ஸ்பென்சஸ் ஃபேக்டரி மேனேஜர் சேலரி. இந்த ஃபேக்டரி மேனேஜர் அப்படின்றவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் என்ன பண்ணுவார், சூப்பர்வைஸ் பண்ணுவார் இல்லையா. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் எவ்வளோ நேரம் டைம் வந்து ஒர்க் பண்ணுறாரு அந்த பேசிஸில் இந்த ஃபேக்டரி மேனேஜர் சேலரியை பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. டைம் டிவோட்டட் டு ஈச் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த எக்ஸ்பென்சஸை என்ன அடிப்படையில் பிரிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. இதை உங்களுக்கு எக்ஸாமில் எந்த மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஓகே, 2 மார்க் கொஷின்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். கிவ் த பேசிஸ் ஆஃப் அல்லோகேஷன் இன் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். நம்ம டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் இந்த பேசிஸ் ஆஃப் அல்லோகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்வர்டைசிங் பவர். இப்போ நம்ம ஒரு டேபிளர் காலமில் பார்த்தோம் இல்லையா எக்ஸ்பென்சஸ் பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட், அதில் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்து இதை எந்த அடிப்படையில் பிரிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதில் படித்தோம் இல்லையா அட்வர்டைசிங் அப்படின்றது எது ரிலேட்டட், சேல்ஸ் ரிலேட்டட். ஸோ எந்த அடிப்படையில் பிரிக்கணும்னா சேல்ஸ் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட். பவர் அப்படின்றது ஹார்ஸ் பவரோட அடிப்படையில் நம்ம பிரிக்கணும். ஓகே, இதே மெத்தடில் வேறு மாதிரி கொஷின் பாருங்கள். இங்கே கிவ் த பேசிஸ் ஆஃப் அல்லோகேஷன். இங்கே எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆன் வாட் பேசிஸ் த ஃபாலோயிங் ஆர் டு பி அப்போர்ஷன்ட் இன் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ். பேசிஸ் தான் கேட்டிருக்காங்க. எனிவே உங்களுக்கு அந்த வேர்டு ஹிண்ட் இருக்குது. பேசிஸ் ஆஃப் அல்லோகேஷன் அப்படின்றது தான் கொஷின். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் 2 இன்ஃபர்மேஷன் கேரேஜ் இன்வர்ட்ஸ் ஃபேக்டரி மேனேஜர் சேலரி மட்டும் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே அதில் டிஸ்கஸ் பண்ணினோம் இல்லையா, கேரேஜ் இன்வர்ட்ஸ் பர்ச்சேஸ் வேல்யூவில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதே மாதிரி ஃபேக்டரி மேனேஜர் சேலரி டைம் ஸ்பெண்டிங் இன் ஈச் டிபார்ட்மெண்ட் அந்த அடிப்படையில் பிரிக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவ் வில் யூ அப்போர்ஷன் த ஃபாலோயிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் இப்படி ஆன்சர் எழுதணும். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வரப்போகிற வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட் பவர் இதுக்கெல்லாம் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, என்ன அமௌண்ட் அப்படின்றது. அதே போல் அதோட பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த அமௌண்ட்டை பிரித்து போடணும். எப்படி பிரிக்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸோட பேசிக் கான்செப்டும் எப்படி எக்ஸ்பென்சஸை அல்லோகேஷன் பண்ணணும் பேசிஸ் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன்